வீட்டில் இருந்தே மீஷோவில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சில நேரம் கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் போட்டுட்டு பாதி பொருளை எடுத்துகிட்டு பாதி பொருளை ரிட்டன் போட்டுருவாங்க. அவங்களுக்கு அமௌண்ட்டும் கிடச்சிரும், அதுக்கேற்ற மாதிரி பாதி பொருளும் கிடச்சிரும். சில நேரம் டெலிவரி பார்ட்னர்ஸே அதை திருடிடுவாங்க. திருடிட்டு தான் அவங்க கஸ்டமருக்கும் அனுப்புவாங்க. சில நேரம் ரிட்டன் வர்ற பொருளையும் திருடிட்டு தான் வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஆன்லைனில் ஆர்டர் போடுறப்போ உங்களுக்கு வந்து பொருள் இல்லைன்னா கண்டிப்பாக அதை சப்ளையர் பண்ண மாட்டாங்க. சப்ளையர் வந்து அவங்களோட பொருளை விற்று சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து பொய்யா ஒரு இதை வந்து அனுப்ப மாட்டாங்க. இது வந்து இடையில டெலிவரி பார்ட்னர்ஸ் பண்ணுற வேலை. எப்போதுமே கஸ்டமர்கிட்ட போகிற பொருள் தான் அப்படி வரும். ஆனால் இந்த டெலிவரி லாஜிஸ்டிக்ஸில் கஸ்டமர்கிட்ட போகாமையே சில இது வந்து பிரித்து வேறு ஒரு பொருள் வச்சு இல்லை பாதி பொருளை எடுத்துகிட்டு வருது. அதில் ஒரு நாதாரி என்ன அனுப்பியிருக்கான் பாருங்கள், பீஃபோட போன், சாப்பிட்டுட்டு போட்ட பீஃபோட போனை எடுத்து என்னோடய பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளே இதை வச்சு ஒரு செலட்டை போட்டு எனக்கு ரிட்டன் போட்டிருக்கான். இது கஸ்டமர்கிட்டயே போகாமல் ரிட்டன் வந்த ப்ராடக்ட். இது எண்ணெய் வச்சு அனுப்பியிருக்கான் பாருங்கள். இப்போ அவன் எவ்வளோ கேவலமான எண்ணத்தோடு இருப்பான். அதை எம்டியாக அனுப்பியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு போனை தூக்கி உள்ளே போட்டு அவன் அனுப்பியிருக்கான். கண்டிப்பாக அவன் ஒரு நார்மல் பர்சனாக இருக்க மாட்டான், ஒரு சைக்கோவாக தான் இருப்பான்.